ध्याये चारुजटानिबद्धमकुटं दिव्याम्बरं ज्ञानमुद्रोद्यदक्षकरं प्रसन्नवदनं जानुस्थहस्तेतरं मेघश्यामलकोमलं सुरनुतं श्रीयोगपट्टाञ्जितं विज्ञान प्रथमप्रमेय सुषमं श्रीभूतनाथं विभुम् अय्यप्प स्वामिये शरणमय्यप्प சரணம் வேண்டிடும் சங்கொலி கேட்டெழுவாய் சதாவும் தியானம் தருவாய் சத்திய ஜோதியே சரணம் தேவனே சந்நிதானம் வருவோம் உன் தரிசன பாக்கியம் பெறுவோம் எம் பக்தியை காணிக்கை தருவோம் சரணம் வேண்டிடும் சங்கொலி கேட்டெழுவாய் சதாவும் தியானம் தருவாய் வாழ்வின் துயரங்கள் முன் செய்த பாவங்கள் இருமுடி கட்டாக தலையில் வைத்து ஆயிரம் நெஞ்சங்கள் அன்பினை பாடிட எருமேலி வாவரின் சந்நிதியில் மனம் பேட்டை துள்ளும் சந்நிதியில் மணிகண்ட நினைவெங்கள் உள்ளங்களில் சரணம் வேண்டிடும்
சங்கொலி கேட்டெழுவாய் சதாவும் தியானம் தருவாய் ஐயப்பா சுவாமி ஐயப்பா மெய்யப்பா நீயே மெய்யப்பா அழுதையில் குளித்து கரிமலை நடந்தால் அவர்க்கில்லை துக்கங்கள் உண்மையப்பா பம்பையில் நீராடு பரவச நிலை கூடும் பரம்பொருளே உன் மலர்ந்த முகம் பம்பாவாசனின் திருநாமம் பக்தர்கள் தினம் பாடும் மணிவாசகம் சரணம் வேண்டிடும் சங்கொலி கேட்டெழுவாய் சதாவும் தியானம் தருவாய் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா கற்பூர தீபங்கள் கைதொழுமேவும் அற்புத ஆனந்த அழகிலே திருவடி மலரை தேடிடும் தேனி திருவாபரணம் திகழும் மேனி தெய்வத்தின் தெய்வம் நீ தேவதேவா கற்பூர பிரியனே மணிகண்டா சரணம் வேண்டிடும் சங்கொலி கேட்டெழுவாய் சதாவும் தியானம் தருவாய் சத்திய ஜோதியே சரணம் தேவனே சந்நிதானம் வருவோம் உன் தரிசன பாக்யம் பெறுவோம் எம் பக்தியை காணிக்கை தருவோம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா 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 नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्माङ्गरागाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगम्बराय तस्मै नकाराय नमः शिवाय मंदागिनी सलिल चंदन चर्चिताय नंदीश्वर प्रमथनाथ महेश्वराय मंदार पुष्प बहु पुष्प सुपूजिताय तस्मै मकाराय नमः शिवाय शिवाय गौरी वादनाब्ज वृंद सूर्याय दक्षाध्वरनाशनाय श्रीनीलकण्ठाय वृषध्वजाय तस्मै शिकाराय नमः शिवाय वसिष्ठ कुंभोद्भव गौतमार्य मुनीन्द्र देवार्चित शेखराय चंद्रार्क वैश्वानर लोचनाय तस्मै वकाराय नमः शिवाय यक्षस्वरूपाय जडाधराय पिनाकहस्ताय सनातनाय दिव्याय देवाय दिगंबराय तस्मै यकाराय नमः शिवाय பரமேஸ்வரா, என் பணி கண்டனை
குருகுலத்துக்கு அனுப்பும் வயது வந்திருக்கிறது. என் மகனை இதுவரை நான் தெரிந்ததில்லை. கொஞ்ச நாட்களுக்காவது நான் என்னுடைய குழந்தையை பிரிந்திருக்கக்கூடிய சக்தியை என் பிரபுவே மகேஸ்வரா கருணை கூர்ந்து எனக்கு தர வேண்டும். சந்தேகம் வேண்டாம். அருள்வடிவான குழந்தை மணிகண்டன் என்ற பெயர் சூட்டி தங்களுடைய மைந்தனாக வளர்த்து வாருங்கள். தங்களுடைய கீர்த்திக்கெல்லாம் இவன் கிரீடமாய் இருப்பார். தங்களுக்கு மங்களம் உண்டாகும். பரமேசா, எல்லாம் உன் திருவருள். மணிகண்டா, பிறந்தாய் பகவானே. பொன்னழகே பார்க்கடலோ நீ பௌர்ணமியோ அன்பின் திலகமே மணிகண்டா கண்களிலே உன்னழகே கண்களிலே உன்னழகே பொன்னழகே பார்க்கடலோ நீ பௌர்ணமியோ அன்பின் திலகமே மணிகண்டா கண்களிலே உன்னழகே கண்களிலே உன்னழகே பூஜை முடிந்ததா? கண்மணி புறப்பட நேரமாகிறது. என் பிள்ளையை பிரிய வேண்டும் என்று நினைக்கும் போதே
விவரிக்க முடியாத வேதனை. எனக்கு கூட அந்த வருத்தம் உண்டு. ஆனால் குழந்தையை குருகுலத்துக்கு அனுப்புவதுதானே வழக்கம். அது சரி. இருந்தாலும் என் மைந்தன் அடிக்கடி குருகுலத்திலிருந்து அரண்மனைக்கு வந்து போக வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கள். அப்படியே இஷ்டப்படி செய்கிறேன். அம்மா, நீங்கள் அழுதால் நான் குருகுலத்துக்கு போகவே மாட்டேன். இல்லை, அம்மா அழமாட்டேன். நீ போய் கலைகளை எல்லாம் கற்று நேரையாக வர வேண்டும். சரி மணிகண்டா, புறப்படு. भूतनाथाय विद्महे भवपुत्राय धीमहि तन्नः शास्त्र प्रचोदयात्. நீ எதுக்காக இங்க வந்த? தர்மசாஸ்தாவை துதிக்க. துதிக்கவா? யாரவன் உங்க சாஸ்திரம்? நிலக்கியல் கிராமத்தாருடைய குலதெய்வமாகும் தர்மசாஸ்தா. குலதெய்வம்? அந்த விக்கிரகத்தை என்னச்சோ நாசமாக்கிட்டோம். ஆனால் அந்த பரம்பொருளான இறைவன் எப்போதும் இங்குதான் இருக்கிறார். அப்படியா? நாட்டுவாயா உன் பரம்பொருள்? ானந்த கந்தம் பரமகுருவரம் ஞானாதீக்ஷா கடாட்சம் சின்முத்ரம் சத்சமாதிம் சுக்ருதி மனமனோ மந்திரம் சுந்தராங்கம் ശബരിഗിരിവരോ തുംഗപീഠേ നിഷണ്ണം ചിന്താരത്നാഭിരാമം ശ്രുതി വിനുദ പാദാംഭോരുഹം ഭൂതനാഥം ശ്രുതി വിനുദ പാദാംഭോരുഹം ഭൂതനാഥം ശ്രുതി വിനുദ പാദാംഭോരുഹം ഭൂതനാഥം. குரு, நாம் போவோம். குழந்தாய், இந்த எளியவனுக்கு சொல், நீ யார் என்று. குரு, நான் மணிகண்டன் இல்லையா? பகவானே, என்னை பரீட்சிக்கிறாயோ? தெய்வம் எங்கும் நிறைந்திருக்கிறதல்லவா குரு? வாருங்கள், நாம் போவோம். என்னை நீதான் காப்பாற்றணும். நிலைக்கீழ் கிராமத்தின் காவல் தெய்வமே, இந்த ஸ்தலத்தை அழிச்சு எங்களை எல்லாம் கொடுமைப்படுத்துற அந்த கொடுமைக்காரங்கிட்டிருந்து பகவானே ஸ்ரீபூதநாதா எங்களை காத்துறீங்க. ஒரு சாஸ்தாவும் உங்க காக்க வர போறது இல்லை. சாஸ்தா பேர் இந்த கிராமத்துல யாராவது சொல்றதை கேட்டா அவங்க நாக்க அறுத்து கைய கால ஒடிக்கணும்னு கரிமலை கோட்டையில இருந்து உத்தரவு. என் உயிர் போற நிமிஷம் வர தர்மசாஸ்தா பேரை சொல்லுவேன்.
அந்த நினைப்புல இங்க வந்து பூஜை செய்வேன். அவ்வளவு தைரியமா உனக்கு? ஈஸ்வரா ஜெகதீஸ்வரா ஈஸ்வரா ஜெகதீஸ்வரா என் குரல் கேளாய் சர்வேஸ்வரா ஈஸ்வரா ஜெகதீஸ்வரா என் குரல் கேளாய் சர்வேஸ்வரா துன்பமும் தாங்காமல் துடிக்கின்றேனே அகிலேஸ்வரா ஈஸ்வரா ஜெகதீஸ்வரா சோதனை செய்வதும் ஆதரித்தாழ்வதும் அற்புதம் செய்வதும் நீயே சோதனை செய்வதும் ஆதரித்தாழ்வதும் அற்புதம் செய்வதும் நீயே குழந்தைக்கு கண்ணில்லை கேட்கவும் வாயில்லை இறந்தான் பிள்ளை என்று அழுதே கதியாரென்று ஈஸ்வரா ஜெகதீஸ்வரா ஈஸ்வரா ஜெகதீஸ்வரா மண்ணில் நிறைந்தவன் விண்ணை அளந்தவன் எல்லாம் அறிந்தவன் நீயே
மண்ணில் நிறைந்தவன் விண்ணை அளந்தவன் எல்லாம் அறிந்தவன் நீயே. நான் உன்னை கேட்கவா நீ துணையல்லவா குழந்தையை நீயே கொடுத்து அழித்தாய் அவரை பிரித்து. ஈஸ்வரா ஜெகதீஸ்வரா ஈஸ்வரா ஜெகதீஸ்வரா என் குரல் கேளாய் சர்வேஸ்வரா. துன்பமும் தாங்காமல் துடிக்கின்றேனே அகிலேஸ்வரா. ஈஸ்வரா ஜெகதீஸ்வரா ஈஸ்வரா ஜெகதீஸ்வரா ஈஸ்வரா ஜெகதீஸ்வரா. குரு குரு புண்ணி குழந்தாய், என் குழந்தைக்கு ஒன்றும் நேரவில்லையே. ஈஸ்வரா, என் செல்வங்களே. நான் தான் இவனை அழைத்து வந்தேன். இப்போது எனக்கு புரிந்து விட்டது எதற்காக இன்னும் சோதனை. நீங்கள் எல்லாம் தெரிந்த குருநாதர் அல்லவா பாபுண்ணி? அவன் ஊமை செவிடு அனுதாபத்துக்குரிய பிறகு அவனை காணும் போதெல்லாம் எனக்கு வேதனை. கண்கள் இருந்தும் தெரியாது, காதுகள் இருந்தும் கேட்காது, வாயிருந்தும் பேச முடியாது. அவனுக்கு அருள் புரிய வேண்டும். என் குழந்தையை காத்தருள் தங்களால் மாத்திரமே அது முடியும். என்னால் என்ன முடியும்? முன்பு ரிஷ்யமோக பர்வதத்தில் ஹனுமான் கேட்ட அதே கேள்வியை என்னிடத்திலும் கேட்டு எதற்காக என்னை சோதிப்பது? என்னுடைய பரம்பரை அற்றுப்போகாதிருக்க கருணை புரியுங்கள். கோட்டிரவிப்ரபம் த்ரிநயனம் சீதாம்சு கங்காதரம் தக்ஷாம் கிரீஸ்திதவாமகுஞ்சிதபதம் சார்தூலச்சர்மோத்யதம் வன்னிம் தோலமதாபயம் டமருகம் வாமே ஸ்திதாம் శ్యామళாம் கல்ஹாராம் ஜபஸ்ருக்ஷுகாம் கடிகராம் தேவீம் சபேஷீம் சதா. உன்னி, நான் கூப்பிட்டால் உனக்கு கேட்கவில்லையா? உன்னி, மணிகண்டா கூப்பிட்டியா? அப்பா அப்பா, என் குழந்தை பேசுகின்றானா? அவனுக்கு பார்வை கிடைத்ததா? பகவானே, பக்தவத்சலா, மனமாற அழைத்தால் ஆண்டவன் கைவிடுவதில்லை குரு. எல்லாம் அறிந்த இறைவனின் திருவருள். குரு, நீங்கள் அறிந்த அவதார ரகசியம் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கட்டும். சர்வேஸ்வரா. நாளையப்பரே, சந்திரோதயத்துக்கு முன் சோதனை புரிய வேண்டும். நம்மவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். நாமும் புறப்படுவோம். காளியப்பரே, ஏன் வந்துவிட்டீர்?
நடக்கக்கூடாதது நடந்து விட்டது. என்ன? ஒருவன் நமக்கு தடையாக வந்தான். நமக்கு தடையாக வந்தவன் யார்? எந்த அரசன்? அரசன் மன்னா, அவன் பேர் வாவர். வாவரா? வாவர் அந்த ஒரு பேரை கேட்டதே இல்லையே. நானும் முதலாகத்தான் அவனை சந்தித்தேன். அம்பலப்புழையிலும் காயங்குளத்திலும் பந்தளத்திலும் நம்ம எதிர்த்தவன் யாருமே இல்லை. சரி விடு, பகை முடிப்போ. கொள்ளைக்காரர்கள் என்றால் பாண்டிப்படை என்றான எல்லோரும் அபிப்பிராயமும் அது நமக்கு சாதகம். அதப்படி அவர்தான் இன்றைய கொள்ளைக்காரன். புரியவில்லையே. நாம் கொள்ளையடிப்போம், பழி வாவர் மீது விழ வேண்டும். அதே பேஷ். காளியப்பரே, இனி என் நெஞ்ச கனவுகள் நினைவாக போகின்றன. வெற்றி நம் கையில். ஏனி ஆட்சி பீடத்தின் ஆதரவுக்கு இந்த உதயணன் வேண்டும் என்ற நிலை வரும். என்னை தெரியும் என்றுதானே நீ சொன்னாய். இன்னும் நீ தெரிந்து கொள்வாய். எழுத்து போங்கள் இவர்களை, விடு அவர்களை. ஏழோ, அவர்களை அவிழ்த்து விடு. நான் பிடித்து கட்டியவர்களை நீ அவிழ்த்து விட சொல்லுகிறாயோ? உனக்கு இங்க என்ன வேலை? யாரடா நீ? அதே கேள்வியை நானும் கேட்க முடியும். யாரடா நீ? எதிர்ப்பார்களை இல்லாத வீட்டில் புகுந்து பெண்களை பிடித்து கட்டும் நீ ஆண் பிள்ளையா? இந்த சிங்கத்தை உனக்கு தெரியாதோ? உன் இனம் குணம் எந்த விவரமும் நமக்கு தேவையில்லை. ஒன்று மட்டும் தெரியும், நீ தகுதி இல்லாதவன் என்று. பெண்கள் முன்னால் மட்டும் நெஞ்சு உயர்த்தி காட்டுவான். வா, நேருக்கு நேர் நின்று வீரமுழக்கம் செய்பவன் முன்பு நெஞ்சுரத்துவன் வா. கரிமலை கோட்டையின் உதயணன் நான். காட்டு திருடனே, கொள்ளையடிப்பவனே, கையால் ஆகாதவனே, வந்திருப்பவன் வாவர். வாவரடா, வர வேண்டும். கேட்டதுண்டு, இன்று சந்தித்ததில் சந்தோஷம். தங்களை போன்ற ஒருவரின் தோழமையை ஏற்றுக்கொள்வதில் உதயணனுக்கு எப்போதும் ஆர்வம் உண்டு. தோழமையும் வாவர் உன்னோடு தோழமை கொள்வதா? கொள்ளையடிக்கிறவன் தோழன் அல்ல வாவர், பகைவன். யார் வீட்டு பெண்களையும் அவமானப்படுத்துபவனை ஆமோதிப்பவன் அல்ல வாவர், அடக்கி ஒடுக்குபவன். ஓ, அத்தனை அலட்சியமோ உனக்கு என்றால் அடக்கத்தான் வேண்டும். எழுவாளை, இந்த அரண்மனை என்னால் அடியோடு அழியட்டும். நான் ஆசைப்பட்ட பெண் என் கைக்குழக்கம் இல்லை. பாபர் உயிரோடு இருக்கும் போது எந்த பெண்ணுக்கும் அவமானம் நேராது. உயிர் தேவை என்றால் வாழை எடு. ஏன் தயக்கம்? சாவை வரவேற்கிறாய், வாருங்கள். எழுவாளை, இந்த அரண்மனை என்னால் அடியோடு அழியட்டும். நான் ஆசைப்பட்ட பெண் என் கைக்குழக்கம் இல்லை. பாபர் உயிரோடு இருக்கும் போது எந்த பெண்ணுக்கும் அவமானம் நேராது. உயிர் தேவை என்றால் வாழை எடு. ஏன் தயக்கம்? சாவை வரவேற்கிறாய், வாருங்கள். மரணத்துக்கு நேரம் வந்து இல்லை, கொல்லும் நேரம் வந்து விட்டது. இதுவே உன் வாழ்க்கையின் கடைசி நிமிஷம். நீங்கள் பயப்படாது. உங்களை பார்த்துக் கொள்ள எப்போதும் என்னுடைய ஆட்கள் இங்கு இருப்பார்கள். பகவானே, தர்மசாஸ்தாவே, மரவர்படி அடித்து தகர்த்த உன்னுடைய ஸ்தலத்தை நிர்மாணிக்க நாடு பூரா உதவி தேடி அலைந்த எனக்கு கிடைத்த பிரதிபலன் இதுவா? நாளை உன்னுடைய பிரதிஷ்டை நடத்த போகின்ற எனக்கு இன்று எதற்காக இந்த தண்டனை? என்னுடைய மகளின் மாங்கல்யத்தை பறிப்பதுதான் உன் அந்தரங்க நோக்கம் என்றார். பகவானே, அதையே நீ நடத்து. பவானி, பயப்படாதே. நான் இருக்கேன். நீரே போனாலும் நான் உன்னை மாடம்பிக்கு விட்டுக் கொடுக்க மாட்டேன். எதுக்கும் துணிஞ்சவங்க இவங்க. நம்ம வழக்கப்படி கல்யாணம் ஆனா பெண்ணை மாடம்பியோட வீட்டுல தானே விடணும். அதை நீ செய்தியா? எனக்கு விருப்பம் இல்லை. நான் புடவை கொடுத்த பொண்ணு என் கூடவே இருப்பான். இல்ல, இனி அப்படி விட மாட்டேன். மாடம்பி வரட்டும், அவர் முன்னால வச்சு உன்னை நான் வெட்டி கொள்றேன். போற. பகவானே, எனக்கு யார் துணை? பவானி, தைரியமாயிரு. சாகிறதா இருந்தாலும் நாம ஒன்னாவே சாவோம். இந்த உலகத்துல ஒரு நாள் வாழ்ந்தாலும் கௌரவத்தோடு வாழும். அந்த அளவுக்கு வந்துட்டியா? உன்னை என்ன செய்யறோம் பாரு.
எல்லாம் போயிட்டாங்களாம்மா? அத்தை, ஒருத்தன் என்ன வெட்ட வந்தப்போ எங்க இருந்தோ ஒரு பாம்பு வந்து அவனை கடிச்சது. அவ்வளவுதான், ஓடியே போயிட்டான். நமக்கு ஆபத்துல ஓதுன அந்த குழந்தை எங்க? எந்த குழந்தை? வாங்க அத்தை, காட்டுறேன். இங்கதான் இருந்தான். இங்கதானே இருந்தான். இங்கேயும் காணோமே. எங்க அந்த பையன்? எங்க போனா? அவன் வேற யாரும் இல்லம்மா, நிலக்கேல் கிராமத்து காவல் தெய்வமான தர்மசாஸ்திராதான். அவர் என்னை கைவிடல. பிரதிஷ்டையின் போது நான் இவங்களையும் கூட்டிக்கிட்டு வந்து உனக்கு பூஜை நடத்துறேன். தர்மசாஸ்தாவே 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 ஸ்ரீ தர்மசாஸ்தாவே உன்னை நினைந்து நெஞ்சம் கனிந்து என்றும் வணங்கிடுமே. ஸ்ரீ தர்மசாஸ்தாவே ஸ்ரீ தர்மசாஸ்தாவே உன்னை நினைந்து நெஞ்சம் கனிந்து என்றும் வணங்கிடுமே. ஸ்ரீ தர்மசாஸ்தாவே தர்மசாஸ்தாவே திருவுள்ளத்தை இருவிழி சொல்லும் கருணை எங்கள் கவலையை கொல்லும். திருவுள்ளத்தை இருவிழி சொல்லும் கருணை எங்கள் கவலையை கொல்லும். இந்த கலிகாலத்தில் நீ இருந்தாலேது பயம் மண்ணில் சாஸ்தாவே. கற்பூரத்தால் அபிஷேகம் நெய்யாலை என் அபிஷேகம். பாலன் மேனியில் அபிஷேகம் பக்தினாலே அபிஷேகம். பக்தினாலே அபிஷேகம். தர்மசாஸ்தாவே ஸ்ரீ தர்மசாஸ்தாவே உன்னை நினைந்து நெஞ்சம் கனிந்து என்றும் வணங்கிடுமே. ஸ்ரீ தர்மசாஸ்தாவே ஸ்ரீ தர்மசாஸ்தாவே கோடி சூரிய ஒளிமிகும் ரூபம் தாமரையாவும் திருப்பாதம். கோடி சூரிய ஒளிமிகும் ரூபம் தாமரையாவும் திருப்பாதம். உன் பாதம் பணியும் எங்களுக்கென்றும் அனுகிரகம் வேண்டும் சாஸ்தாவே. நறுமண சந்தன அபிஷேகம் பன்னீர் சொரிந்து அபிஷேகம். பூதநாதனின் அபிஷேகம் சத்யரூபனின் அபிஷேகம். அபிஷேகம் தர்மசாஸ்தாவே ஸ்ரீ தர்மசாஸ்தாவே உன்னை நினைந்து நெஞ்சங்க நின்று என்றும் வணங்கிடுமே. ஸ்ரீ தர்மசாஸ்தாவே ஸ்ரீ தர்மசாஸ்தாவே உன்னை நினைந்து நெஞ்சம் கனிந்து என்றும் வணங்கிடுமே. ஸ்ரீ தர்மசாஸ்தாவே தர்மசாஸ்தாவே. ஐயப்பன் குருகுல கல்வி பயிற்சி முடிந்து திரும்பி வந்திருக்கிற இந்த சந்தோஷமான சமயத்தில் நாம் ஒரு பிரகடனம் செய்கிறோம். ஐயப்பன் தான் நாளை பொறுப்பேற்க வேண்டியவர். ராஜ குடும்பத்தின் மூத்த குழந்தை என்ற நிலையில் நாம் ஐயப்பனை யுவராஜாவாக பட்டம் சூட்ட தீர்மானித்திருக்கிறோம்.
நான் உயிரோடு இருக்கும் வரையிலும் அது நடக்கப் போவதில்லை. காட்டில் கிடைத்த குழந்தையை இந்த நாடாளும் அரசராக்குவது நியாயமில்லை. அவனை ராஜாவாக்கப் போகிறார். அவன் யார்? என்ன ஜாதி, என்ன குலம்? மன்னர் பிரான் யாருமே எதிர்பார்க்காத இப்படி ஒரு தீர்மானம் எடுப்பார் என்று நானும் நினைக்கவே இல்லை. சொந்த மைந்தன் அல்லவா ராஜராஜன், அவனுக்குத்தானே ஆளும் உரிமை. யாருக்கு உரிமை என்பதை பார்க்கிறேன். அவர் எப்போது வருகிறார்? சாயங்காலம் வருவார். துர்மந்திரவாதத்தில் அவரை வெல்ல யாரும் இல்லை. அழுது அழுது புழுவாக அவன் துடித்து சாக வேண்டும். அதை நான் காண வேண்டும். தர்மசாஸ்தாவே, அந்த கொடியவர்கள் சாஸ்தாவின் விக்கிரகத்தை அடித்து நொறுக்கினாலும் மறுபடியும் பிரதிஷ்டை செய்ய முடிந்தது. தொழுத பிறகு வீட்டிற்கு வாருங்கள். ஆகாரம் அங்கு வைத்துக் கொள்ளலாம். எனக்கு நடக்க சக்தி இல்லையே. நான் என்னை இந்த இறைவனிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். முடிந்தால் வருகிறேன். சரி. பகவானே, பக்தவத்சலா, இந்த அகதிக்கு உன்னை தவிர யாரும் துணை இல்லை. காத்தருள வேண்டும் கருணாமூர்த்தி, நீதான் எனக்கு கதி. தியாயேதானந்த கந்தம் பரமகுருவரம் ஞானாதீக்ஷா கடாக்ஷம் சின்முத்ரம் சத்சமாதிம் சுக்ருதி மனமனோ மந்திரம் சுந்தராங்கம் சாந்தம் சந்திராவதம்சம் சபரிகிரிவரோத்துங்கபீഠே நிஷன்னம் சிந்தாரத்னாபிராமம் ஸ்ருதிவினுதபாதாம்போருகம் பூதநாதம் ஸ்ருதிவினுதபாதாம்போருகம் பூதநாதம் ஸ்ருதிவினுதபாதாம்போருகம் பூதநாதம். ധർമ്മശാസ്താവേ, താരക ബ്രഹ്മമേ, ശ്രീഭൂതനാഥ, കാരുണ്യ സിന്ധോ, നിന്തിരുവടിയേ ശരണം, നിന്തിരുവടിയേ ശരണം.
சுவாமி தெரியுமல்லவா? கதை முடிந்ததா? கதை நடக்கிறது, திட்டத்திற்கு மாறாக. எப்படி? இன்று காலையில் அரண்மனைக்கு ஒரு சன்னியாசி வந்தார். அவர் ஐயப்பனின் தேகத்தில் ஏதோ மருந்து தடவினார். கண்மூடி திறக்கும் முன்பே இளவரசர் உன்னை விட வேகத்துடன். அப்போ அதுவும் பலிக்கவில்லை. அவனுக்கு இரவில் பால் கொடுக்கும் போது அதில் கலக்கினால் போதும். பொழுது விடியும் போது வேணாம். தலை போகும் காரியமாச்சே. இப்போது நம் இருவருக்கு மட்டும்தான் தெரியும். இனி இன்னொருவருக்கும் தெரிய போகிறது. உங்களுடைய மைத்துனிக்கு. அவள் சம்மதிப்பாளா என்ற சந்தேகம். சம்மதிக்க வேண்டும். அவ்வளவும் தங்க நகைகள். தங்கத்தில் மயங்காத மங்கையும் உண்டோ? அது சரி. இனிமேல் தாமதிக்க கூடாது. பட்டம் சூட்டுவதற்குரிய எல்லா நிகழ்ச்சிகளும் தொடங்கிவிடும். அதற்கு முன்பே அவன் கதை முடிந்து விட வேண்டும். नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्मांगरागाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगंबराय तस्मै नकाराय नमः शिवाय। मंदाकिनी सलिल चंदन चर्चिताय नंदीश्वर प्रमथनाथ महेश्वराय मंदार पुष्प बहुपुष्प सुपूजिताय तस्मै मकाराय नमः शिवाय। शिवाय गौरी वदनाब्ज वृंद सूर्याय दक्षाध्वर नाशनाय श्रीनीलकंठाय वृषध्वजाय तस्मै शिकाराय नमः शिवाय। वसिष्ठ कुंभोद्भव गौतमार्य मुनीन्द्र देवार्चित शेखराय चंद्रार्क वैश्वानर लोचनाय तस्मै वकाराय नमः शिवाय। यक्षस्वरूपाय जडाधराय पिनाकहस्ताय सनातनाय दिव्याय देवाय दिगंबराय तस्मै यकाराय नमः शिवाय। நீ எனக்காக தந்த என் முதல் குழந்தை அல்லவா மணிகண்டன்? அம்மைந்தன் இப்படி கிடப்பது கண்டு என் நெஞ்சு துடிக்கிறது. பகவானே, என்னுடைய உயிரை எடுத்துக்கொண்டாவது என் மணிகண்டனை காப்பாற்று. ஜெகதீஸ்வரா, இல்லையானால் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். பரமேஸ்வரா,
மணிகண்டா மணிகண்டா, குழந்தை பிழைத்து விட்டார், குழந்தை பிழைத்து விட்டார். குழந்தை பிழைத்து விட்டாரா? பகவானே, பக்தவத்சரா, உனக்கு எத்தனை கருணை. தினமும் கைலாசநாதனை பூஜிக்கும் நமக்கு என்றும் எந்த துன்பமும் வராது. பரமேஸ்வரா, திரை சூடிய பெருமானே, சம்போ மகாதேவன். தந்தையே, மணிகண்டா, என் மைந்தா, இளவரசே, எங்களை காப்பாற்றுங்கள். எங்கள் பொருட்களை எல்லாம் வாவரும் ஆட்களும் கொள்ளையடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். வாழ்வதற்கு வழியே இல்லை. வீரம், இதுவரை நாம் இப்படிப்பட்ட ஒரு வீர இளைஞனை கண்டதே இல்லை. நீங்கள் யார்? என் பேர் மணிகண்டன். நான் தான். கேட்டிருக்கிறேன். கொள்ளைக்காரன் பாவர். பலே, பேஷ். பாவர் கொள்ளையடித்ததில்லை, கொலை செய்ததில்லை. ஏன் செய்தேன் என்று கேளுங்கள். உதயனும் மரபுபடியும் செய்ய வைத்தான். இந்த நாட்டில் கொள்ளையும் கொலையும் நடக்காதிருக்கத்தான் இந்த எதிர்ப்பு நடவடிக்கை. கரிமலை கோட்டை கல்வன் உதயனன், அவனோடு நமக்கு தீராத பகை உண்டு. அவன்தான் என் மனைவியை கொன்றவன். ஆனால் பாவர், அக்கிரமத்தால் அழிக்கக்கூடாது. சில சமயம் நியாயமா வாழெடுத்து வெட்ட நேரும் போது வாதங்கள் செய்தால் போதுமா? இருந்தாலும் ரத்தத்துக்கு ரத்தம் என்ற முடிவு முறையல்ல. உங்களுடைய பிராணங்களிலே தெய்வங்கள் கொடியவரை கொன்ற கதைகள் இல்லையா? நேர்மையற்ற கொடியவர்களை கொன்று தர்மங்களை காக்க தெய்வங்களும் கொலை செய்யவில்லையா? கொல்லாமல் வரவேற்று வேதம் ஓதினால் பகை தீர்மா? வேண்டிய பூதத்துக்கு வேதம் சொல்வது நியாயமில்லை. பாவர், உங்களை பற்றி கேள்விப்பட்டது சரியல்ல என்று தோன்றுகிறது. என்னை உணர்ந்து கொள்ளாதவர்கள் 1000 பேசுவார்கள். நேர்மையான உள்ளத்துடன் படைத்தவனை மறக்காமல் தர்மத்துக்காக போராட வேண்டும். நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும் தான் நமக்கு ஆண்டவன் தரும் கைமாறு. நான் படித்த பாடம். பாவரே, இனிமேல் நீங்கள் எனக்கு தோழன். நாம் ஒன்றாக பணிபுரிவோம். தங்களை காணப் பெற்றதில் மனமார்ந்த மகிழ்ச்சி. சமயம் நேரும்போது சொல்லி அனுப்புகிறேன். அப்போது பந்தளத்துக்கு வர வேண்டும். அரசியார் இப்படி மௌனமாக இருந்து விட்டால் காரியங்கள் மாறுபடும். தங்கள் மைந்தர் எதிர்காலம் என்னாகும்? மணிகண்டன் அல்லவா மூத்தவன், அவன் தானே அரசனாக வேண்டும். தங்களுக்காகவே பேசுகிறேன். அரசியல் அனுபவம். மணிகண்டன் யார்? என்ன குலம்? பெற்றெடுத்தவர்கள் யார்? இது ஒன்றும் யாருக்குமே தெரியாது. காட்டில் கிடைத்த அந்த சிறுவன் நாடாழ்வதா? அதை அனுமதித்தால் தங்கள் வயிற்றில் பிறந்த செல்வம் அவன் அல்லவா ஆள வேண்டும். மணிகண்டனும் எனக்கு மகனை போலத்தானே. அரசியாரு, அவனுடைய உண்மையான குணம் இப்போது தெரியாது. ஆட்சி கிடைத்துவிட்டால் அதன் பிறகு தெரியும் அவனுக்குள்ள சுபாவம். தங்களையும் தங்கள் மைந்தனையும் துரத்த மாட்டான் என்று எப்படி சொல்வது? மணிகண்டன் அப்படி செய்வானா? அன்பாக பாம்பு குட்டியை நாம் கையில் எடுத்து ஆசையாக பாலூட்டலாம். பாம்பு வளர்ந்து விட்டால் அதுபோல இப்போது மணிகண்டன் குழந்தையானதால் எல்லாருக்கும் பாசம் இருக்கும். என்ன இருந்தாலும் காட்டில் கிடைத்தது கொள்ளையன் குழந்தை இல்லை என்று யார் சொல்லக்கூடும்?
ராஜ்யமும் பதவியும் கிடைத்தால் அவருடைய பெற்றோர் வராமல் இருப்பாரோ? வந்தால் அவர்களிடத்தில் அன்பை காட்டுவானா அல்லது தங்களிடத்திலா? ஏற்பாடெல்லாம் மன்னர் பிரான் செய்து விட்டாரே. ஏற்பாடெல்லாம் முடிந்தாலும் செயல்படாமல் இருந்தால் போதும். எப்படி? நான் சொல்வது போல் செய்வதாயிருந்தால் எப்படியாவது மணிகண்டனை இங்கிருந்து வெளியே அனுப்பும் பொறுப்பை நான் ஏற்கிறேன். என்ன செய்ய வேண்டும்? ஒன்று மட்டும் செய்தால் போதும். வயிற்று வலி என்று பாசாங்கு செய்ய வேண்டும். எந்த மருந்து கொடுத்தாலும் வேதனை தீரவில்லை என்று சொல்லி, அப்புறம் மற்றதை நான் கவனிக்கிறேன். மன்னருக்கு தெரிந்தால்? இல்லை, யாருக்கும் தெரியாது. இலைக்கும் உள்ளுக்கும் கேடு வராமல் அடியேன் கவனித்துக் கொள்கிறேன். பாவர், நாம் எரிமேலியில் சந்திக்கலாம். பந்தளத்திலிருந்து கடுத்தையும் ஆட்களும் வருவார்கள். நம்முடைய ஆட்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். இந்த போரே நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கும் போர். இந்த தர்ம யுத்தத்தில் எதையும் தியாகம் செய்ய நாம் தயாராயிருக்க வேண்டும். பிறந்தால் மரணம் உண்டு. அந்த மரணம் பிறந்த நாட்டின் மானம் காப்பதற்காக இருக்கட்டும். இது நாம் பிறந்த மண். இந்த மண்ணுக்காக, நாளை வரும் எதிர்கால சந்ததிக்காக நாம் கருமலை கோட்டை நோக்கி படை நடத்துவோம். நாம் வெற்றி பெறுவோம். இந்த நாட்டை காப்போம். இளவரசே, தங்கள் அன்னையாருக்கு தாங்க முடியாத வயிற்று வலி, வேதனையால் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களை உடனே பார்க்க வேண்டுமா? அப்படியானால் எரிமேலியில் சந்திக்கலாம். ஐயோ அம்மா, 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 ஐயோ அம்மா, 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 ஐயோ அம்மா. அரசியாரின் வயிற்று வலி தீர்வதற்கு புலிப்பால் தான் வேண்டுமாம். வைத்தியர் சொல்கிறார். அம்மாவின் வயிற்று வலி தீர புலிப்பால் அவசியமானால் அதை நான் கொண்டு வருகிறேன். குழந்தாய், கொடிய புலியை பிடித்து அதன் பாலை கறந்து கொண்டு வர மனிதரால் நடக்குமா? நடக்கும் தந்தையே, நான் போய் கொண்டு வருகிறேன். குழந்தாய், புலிப்பால் கொண்டு வர கொடிய காட்டுக்கு நீ போவதா? தந்தையே, நான் ராஜகுமாரன் அல்லவா? காடும் காட்டு மிருகங்களும் என்று சொன்னால் பயந்து ஒதுங்குபவன் பேடி அல்லவா? ராஜ்யம் ஆள வேண்டியவன் பேடியாய் இருக்கக்கூடாது. நீ நிர்பந்தம் செய்யாதே. இது நிர்பந்தம் அல்ல, நிச்சயமாக. இறைவன் திருவுள்ளம் அதுவானால் அதுவே நடக்கட்டும் அமைச்சரே. குழந்தையின் தற்காப்புக்காக அனுபவம் உள்ளவர்களும் தக்கவர்களும் கூட செல்லட்டும். உத்தரவு. தந்தையே, ஆட்கள் அதிகமானால் அதை கண்டு புலிகள் ஓடிவிடாதா? இளவரசர் சொல்வதும் சரிதான். தந்தையே, என்னை வாழ்த்துங்கள். தங்கள் வாழ்த்துக்கள் போதும் என் லட்சியத்தை சாதிக்க. குழந்தை, உனக்கு ஒரு ஆபத்தும் நேராமல் இருக்கட்டும். போய் வா. பரமேஸ்வரா, என் ஐயப்பனுக்கு நீதான் துணை.
जगदाश्व बहवस्तापसा भक्तिशालिनः चक्रीरे विधिना भक्त्या भूतनाथस्य पूजनम् दूरे पञ्चद्वये देवयोजनायां तु तत्रतः रमे पर्वतशृङ्गाग्रे तापसाश्च तपोबलात् कृत्वा रुग्मालयम् तस्मिन्नन्तरे मणिकन्धरम् रत्नसिंहासने रम्ये संस्थाप्य सकलेश्वरम् कृत्वा तत्पूजनम् तत्र तोष्टस्ते मुनयः सदा ॐ नमः शिवाय नमः ॐ नमः शिवाय नमः அன்பர்களுக்கு அருள் செய்கின்ற தர்ம சாஸ்தாவாகிய தாங்கள் கருணை புரியுங்கள். மகிழ்ச்சியின் கொடுமைகளால் தாக்குதலுக்கு இரையாகின்ற எங்களை காத்தருள வேண்டுகிறேன். ஓம் நமஸ்தே பகவதே நமோ நாராயணாயதே ஓம் நமஸ்தே பகவதே சர்வஜ்ஞாய நமோ நமः घोर संसारार्णवस्य तारकाय नमो नमः तारक ब्रह्मरूपाय भूतनाथयते नमः தேவேந்திரா, எல்லாம் நான் அறிவேன். மகிழ்ச்சியின் கொடுமைகளை தீர்த்து உனக்குரிய நிலையை நான் அளிக்கிறேன். மகிழ்ச்சியை கண்டு வணங்காமல் நிற்கும் நீயோ? உன்னுடைய கொடுமையை அடக்க வந்தவன். பயங்களை காட்டாதே. தைரியம் இருந்தால் நேரில் வா.
பகவானே, எனக்கு சாப விமோச்சனம் வழங்கிய தர்ம சாஸ்தாவே, கருணை கடலே, தங்கள் அடியாளாக என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பிறவியில் பிரம்மச்சரியமையே லட்சியமாக கொண்டிருக்கிறேன். ஆகையால் தேவர்கள் வணங்க தகுந்தவளாக உறுதியுடன் என்னை விட்டு ஒதுங்கி இரு. மாளிகை புறத்து அம்மையாக பக்த கோடிகளால் நீ வணங்கப்படுவாய். நன்மைகள் எல்லாம் உண்டாகட்டும். மைந்தா, நீ மகத்தானதை சாதித்திருக்கிறாய். உன்னால் நடைபெற வேண்டிய அற்புதங்கள் இன்னும் இருக்கின்றன. உன்னை காணாமல் துயரத்துடன் இருக்கும் பக்தனும் நல்லவனுமான பங்களராஜனை காணச் செல். அவருடைய துயரம் நீங்குவதற்காக வேதாந்த தத்துவங்களை விளக்குவாய். நீ புலிப்பால் எடுத்துச் செல்ல வந்தவன். உடனே புறப்படும். தேவ மங்கையர்கள் பெண் புலிகளாகவும் தேவர்கள் அதன் குட்டிகளாகவும் வருவார்கள். தேவேந்திரன் மகாவியாகிரமாக வந்து உனக்கு வாகனமாவான். நீ அந்த புலியின் மீது ஏறி உடனே பங்கள ராஜ்யத்திற்கு விரைந்து செல்வாயாக. ஐயப்பா, பாவினான், என்னை மன்னித்து விடு. உன்னை கொல்லும் திட்டத்தில் நானும் உடந்தை. அது அம்மாவின் தவறல்ல. அரசே, என்னை கொன்று விடுங்கள். கொடிய நோக்கத்துடன் மகாராணியாரை இந்த அளவுக்கு தூண்டியவன் நான் தான். சுயநல பேய்கள் கூட இருந்து குழிபறிக்கும் இவர்களை யாருங்க? தந்தையே, வேண்டாம். தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பவரை தண்டிக்காதீர்கள். நடந்த நிகழ்ச்சிகள் தெய்வ நோக்கத்திற்காகத்தான் நடந்தது. அதனால் அது தவறே அல்ல. இருந்தாலும் தர்மத்திற்கு எதிரான சதி திட்டங்களில் யாரும் இறங்க வேண்டாம். நம்பிக்கை துரோகத்தை போன்ற கொடிய பாவம் எதுவும் இல்லை. இந்த ராஜ்யத்திற்கு நாம் வந்தது தேவ காரியங்களுக்காக என்று அறிய வேண்டும். தங்களுக்கு நன்மையெல்லாம் வளரட்டும். மணிகண்டா, குமாரா, அரசே, முனிவரே வர வேண்டும். இருக்கையில் அமருங்கள். நீடூழி வாழ்க. முனிவுங்கவரே, பந்தள ராஜாங்கத்தின் பாக்கிய தீபமாக வந்த மணிகண்டன் யார் என்று இதுநாள் வரையிலும் நான் அறிந்து கொள்ளவில்லை. தாங்கள் எடுத்துச் சொல்லி நான் அறிய ஆவலாக இருக்கிறேன். அரசே, எல்லாம் விளக்கமாக சொல்லுகிறேன். தவசீலரே, என் மைந்தன் மணிகண்டன் இப்போது எங்கிருக்கிறான் என்று சொல்லி எனக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும். தாங்கள் எதற்காக இப்படி வருந்துகிறீர்கள்? தாரக பிரம்மத்தின் பெருமைகளை எல்லாம் தாங்கள் உணரவில்லையா? மணிகண்டன் சொன்னதெல்லாம் அரசே தாங்கள் மறந்தீர்களா? எங்கும் நிறைந்துள்ள பேரொளிதான் மணிகண்டன். கால கணக்குகளோ நாம வடிவங்களோ இல்லாமல் நீக்கமர நிறைந்திருக்கின்ற மும்மூர்த்திகளின் அம்சமான தர்ம சாஸ்தாவினுடைய அவதாரம்தான் மணிகண்டன். மகாராஜா, நாம் உன்னை விட்டு பிரிந்து விட்டதாக நினைக்க வேண்டாம். வேதனையும் பட வேண்டாம்.
நாம் என்றும் உன்னுடைய இதயத்திலும் உன்னுடைய மாளிகையிலும் நிறைந்திருப்போம். பம்பா நதியின் வளம் கொழிக்கும் பகுதியில் உள்ள நீலமலையில் அற்புத தவப்பொலிவுடன் கூடிய சபரி என்ற தபஸ்வினி என்னையே தியானம் செய்து கொண்டிருக்கிறாள். அந்த மலையின் சூழலில் ஒரு ஆலயம் ஏற்படுத்தி அதில் என்னை பிரதிஷ்டை செய்வாயாக. எல்லா உயிரும் நான் தான், உயிரை தாங்கும் உடலும் நான் தான். என்னுடைய ஆலயத்தின் சந்நிதி முன்னால் 18 கற்படிகள் அமைத்திடுக. ஐம்புலன்கள், அஷ்டராகங்கள், முக்குணங்கள், வித்யை, அவித்யை என்ற தத்துவ குறிப்புகளான 18 படிகள் ஏறி என் விக்கிரகத்தை கண்டு தரிசிக்க வேண்டும். ஆலயம் அமைக்கப்பட வேண்டிய தகுந்த இடம் எதுவென்று அறிந்து கொள்வதற்கு நான் ஒரு அம்பு விடுகிறேன். இந்த அம்பு எங்கு போய் விழுகிறதோ அந்த இடம்தான் என் ஆலய நிர்மாணத்திற்கு ஏற்ற இடமாகும். என்னை பூஜிக்க வேண்டிய வழிமுறைகளை அகஸ்திய முனிவர் உபதேசிப்பார். அரசே, சகஸ்ர நாமமும் அஷ்டோத்திர சதநாமாவளியும் கவச்சமும் ஸ்தோத்திரமும் ரகசிய லகு பூஜையும் நான் தங்களுக்கு உபதேசிக்கிறேன். பிரதிஷ்டையின் போது நான் அங்கே வருகிறேன். அவனை பழி வாங்காமல் இனி எனக்கு ஓய்வில்லை. கேளு இக்பால், முசாஃபிர், நம்முடைய ஆட்கள் எல்லாம் சீக்கிரம் தயாராகட்டும். கரிமலை கோட்டையை இடித்து தகர்க்க வேண்டும். அந்த சைத்தானை வாழெடுத்து வெட்டி நறுக்கி காற்றில் பறக்க விட வேண்டும். போங்கள், எல்லோரும் போங்கள். கோட்டை வாயிலுக்கு புறப்படுங்கள். மனைவியை கொன்ற உன்னை நான் உயிரோடு விடப் போவதில்லை.
பந்தளத்துக்கு போய் மணிகண்டனை பார்த்து என் கடமையை நான் முடித்து விட்டதாக என் அன்பு தோழனிடம் சொல்லு. சாகும் தருவாயிலும் அவர் தோழனை நினைத்தான் என்று சொல்லு. நிம்மதியுடன் நான் போகிறேன். நிம்மதியுடன் சந்தோஷமாக சந்தோஷமாக. பாபா வருக. பாபா என்னோடு வரமாட்டாயா? இல்லை, நான் வரவில்லை. தங்களுடைய தத்துவத்தின் விளக்கங்களான 18 படிகளுக்கும் காவலாக என்றும் இங்கிருப்பேன். என்னுடைய தத்துவங்களுக்கு காவல் இருக்கின்ற வாவரை எனது பக்தர்கள் எல்லாம் என்றும் வணங்க வேண்டும். என் சந்நிதிக்கு வரும் பக்தர் வீரனான எனது இனிய நண்பரை என்றும் நினைவில் வைக்கட்டும். தீமையை அழிக்க, நன்மையை வளர்க்க, ஜாதியும் மதமும் பார்க்காத நேர்மையுள்ள தோழர் வாவர் மனித இதயங்களில் என்றும் வாழட்டும்.
சபரிகிரீசா ஸ்ரீமணி கண்டா சுவாமி உன் போலுண்டா சபரிகிரீசா ஸ்ரீமணி கண்டா சுவாமி உன் போலுண்டா சரணம் சொல்லியே மலையில் நடக்கும் அன்பரின் துணையும் நீயே சரணம் சொல்லியே மலையில் நடக்கும் அன்பரின் துணையும் நீயே ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா மண்டல விரதமுடன் இருமுடி கட்டியே ஐயனை உனை காண வருவோ மண்டல விரதமுடன் இருமுடி கட்டியே ஐயனை உனை காண வருவோ கல்லும் முள்ளும் மலராகும் உன் கருணையில் வழிகள் எளிதாகும் எருமேலிப்பேட்டை சரணம் ஐயப்பா வாவரு சாமி சரணம் ஐயப்பா கல்லிரும் குன்றே சரணம் ஐயப்பா கரிமலை ஏற்றும் சரணம் ஐயப்பா சபரிகிரீசா ஸ்ரீமணி கண்டா சுவாமி உன் போலுண்டா சுமந்து மலை மீது வருகின்ற நேரம் கருடன் வானில் காவல் வருவதை காண கண் கோடி வேண்டும் அபிஷேகங்கள் உபசாரம் உன் ஆராதனைக்கு இது நேரம் பம்பா ஸ்நானம் சரணம் பொன்னையப்பா சரங்குத்தியாலே சரணம் ஐயப்பா 18ஆம் படியே சரணம் ஐயப்பா மகர விளக்கே சரணம் ஐயப்பா சபரிகிரீசா ஸ்ரீமணி கண்டா சுவாமி உன் போலுண்டா சரணம் சொல்லியே மலையில் நடக்கும் அன்பரின் துணையும் நீயே ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா